என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நான் கூட உங்ககிட்ட ஒரு விமர்சனமாகவே சொல்லியிருந்தேன். எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெறாங்க, டெல்லியில் 27 வருஷமாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையே சார் அப்படின்னு. எப்படிப்பட்ட வெற்றி இது பிஜேபிக்கு? மிகப்பெரிய வெற்றியாக மோடிக்கு நான் பார்க்குறேன். அசம்பிளின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஸ்வீப், பிஜேபி சிங்கிள் டிஜிட் சீட்டு, காங்கிரஸுக்கு 0 சீட்டு. இந்த நிலைமையில அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்வீப்பில் வச்சுட்டு இருந்தாரு டெல்லியை. அதனால தான் நீங்களே என்ன நக்கல் அடிக்கிற மாதிரி, உள்ளூரில் விலை போகலைங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் எனக்கு சொல்ல தெரியும் சார். டெல்லிக்கு பொருந்தும், ஹரியானாவுக்கு பொருந்தும், பீகாருக்கு கூட பொருந்தும், உத்தரப்பிரதேசத்துக்கு எப்போதும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு எப்படி பொருந்தும்? இதை எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் ஐ ஓப்பன்னு கொண்டு வரீங்க? 26ல் பாருங்க மதேஷ், எந்த கணக்கீட்டில், எந்த ஸ்ட்ராட்டஜியில் இங்கே என்ன அந்த மாதிரி வியூகம் தமிழ்நாட்டில் எப்படி அமைக்க முடியும் பிஜேபியால்? சொல்லுங்க. நாங்கள் நான் தமிழ்நாட்டில் ஜெயித்துறோம்னா சொல்கிறோம், எடப்பாடியே 3வது தள்ளுவோம். அண்ணாமலைக்கு டார்ஜெட் 13% எடப்பாடியை தள்ளணுங்கிறது. ஏன் டார்ஜெட் 15 கீழே தள்ளணுங்கிறது? இலக்கியாவது பெருசாக சொல்லிக் கொடுங்க சார் அவங்களுக்கு. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க தாங்க நாங்கள். டெல்லி தேர்தலில் அதிகப்படியான பணத்தை கொட்டினாங்க பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பெரிய அளவுக்கு கேம்பெயினுக்கு செலவு செய்யப்பட்டது, வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஓட்டுக்கு 5000லேருந்து 7000 ரூபா கூட பிஜேபி கொடுத்ததாலாம் சில தகவல்களும் சொல்கிறாங்க சார். குற்றச்சாட்டு, அவ்வளவுதான் சார். அது இன்னும் இங்கே ஏதாவது கொடுத்தா அது திமுக கொடுத்ததுன்னே அண்ணாமலை அழுத்தமாக சொல்லுவார். அங்கே மட்டும் இந்த மாதிரி தகவல்கள் வருதுன்னு நான் சொன்னால் அது குற்றச்சாட்டுன்னு போறீங்க. இதுக்கு மேலே இப்போ என்ன நான் இதை பேச முடியும் மதேஷ்? தோத்து போனவங்க வழக்கமாக சொல்லக்கூடிய பாணியை நீங்கள் சொல்ல வாரீங்க. சட்டமன்ற தேர்தலில் அதற்கான என்ன ஒரு இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நம்ம பூத்துக்கெல்லாம் ஆள் போடணும், பூத் கமிட்டி எல்லாம் தயார்படுத்தணும், நிறையா வேலைப்பாடுகள் 234 தொகுதிக்கு பண்ணணும். அதற்கான வாய்ப்பை அவங்க பண்ண முடியுமா? அவர்கள் பேசுறதையும் தாண்டி என்கிட்டே நிறைய பிளான் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. பல அம்சங்களை நானும் வச்சிருக்கிறேன். நான் பிஎம்ஓக்கு சொல்றேன், வெளிப்படையா நான் உங்கள்கிட்டையும் ஒவ்வொன்றா அதோட இதுகளை ரிவீல் பண்றேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? சீமான் இந்த இடத்துக்குள்ள ரொம்ப துணிச்சலா சூப்பரா பண்ணாரு. இந்த ஈரோடு கிழக்கு கடவுளா அவருக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரன் தம்பியா நின்று ஒரு மிகப்பெரிய அளவு களமாடினாரு. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்திடம் 2 நிமிடம் கிடைச்ச ஆசீர்வாதத்தின் பலனா தெளிவான ஒரு வியூகத்தோடு ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிற ஒரு இதை தமிழ்நாட்டுக்குள்ள செட் பண்ணிட்டாரு. 2026ல் இதை நோக்கி தான் நகர்வாரு. 1ஆம் தேதியே பஞ்சமர் நலத்தை மீட்கணுங்கிறாரு. பஞ்சமர் நலத்தை மீட்கிறதுக்கு வேற எந்த அரசியல் கட்சியாவது வருமா? அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். மகிழ்ச்சியா இருக்கீங்க போலயே. கண்டிப்பா மதேஷ். இந்த டெல்லி தேர்தல் முடிவு, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நான் கூட உங்ககிட்ட ஒரு விமர்சனமாகவே சொல்லியிருந்தேன். எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெறாங்க, டெல்லியில் 27 வருஷமாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையே சார் அப்படின்னு. எப்படிப்பட்ட வெற்றி இது பிஜேபிக்கு? ஆம் ஆத்மி கட்சி ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி அடைந்திருக்கிறார், மணிஷ் சிசோடியா தோல்வி அடைந்திருக்காங்க, அந்த ஜெயிலுக்கு போன 3 பேருமே தோல்வி அடைந்திருக்காங்க. அதே போல காங்கிரஸ் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. டெல்லி ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இன்னும் போயிட்டு இருக்குது. அதுல திமுக வெற்றி முகத்தை எட்டி விட்டது. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குமா இல்லையா என்பது இந்த பேட்டி முடிவதற்குள் நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதையும் நம்ம பேசணும். முதல்ல டெல்லி தேர்தல் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சார்? மிகப்பெரிய வெற்றியா மோடிக்கு நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸோட டோர் டு டோர் கேன்வாஸுக்கு ஆர்எஸ்எஸோட ஊழியர்கள், பாஜக காரியகர்த்தாக்கள் எல்லாரும் இதை ஒரு ப்ரெஸ்டீஜியாக எடுத்து பெரிய அளவுக்கு அதை ஒரு தவமாக இருந்து, காரணம் 2 முறை பார்லிமெண்ட்னா மோடி பிரதமர், அசம்பிளின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஸ்வீப்பு, பிஜேபி சிங்கிள் டிஜிட் சீட்டு, காங்கிரஸுக்கு 0 சீட்டு. இந்த நிலைமையில அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்வீப்பில் வச்சுட்டு இருந்தாரு டெல்லியை. அதனால தான் நீங்களே என்ன நக்கல் அடிக்கிற மாதிரி, உள்ளூரில் விலை போகலைங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் எனக்கு சொல்ல தெரியும், மோடிக்கு உள்ளூர் குஜராத்து, அந்த குஜராத்தில் தொடர் வெற்றி பெற்றதுனால தான் அவர் பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரமோட் ஆனார். அவர் பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆனால தான் அந்த நாடு 3வது முறை சோனியா கிட்ட போகிறதுலேருந்து
தடுக்கப்பட்டு இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தெல்லாம் காப்பாற்றின ஒரு மாபெரும் மகத்தான மனிதர் மோடிங்கிறத நான் சொல்ல முடியும் எனக்கு. ஆனால் நான் அதை சொன்னோம்னா நீங்கள் உடனே என்ன கேட்பீங்கன்னா, டெல்லியில் நீங்கள் தோத்துட்டீங்கிறத ஒத்துக்கிட்டீங்க ரவீந்திரன் சாருன்னு நீங்கள் உடனே வந்து உங்க வேலையை நீங்க காட்டிருப்பீங்க. இல்ல 27 வருஷமா ஜெயிக்காதவங்க இன்னைக்கா ஜெயிச்சிட போறாங்கன்ற ஒரு பார்வையும், அதே போல அங்கிருந்து வந்த தகவல்களை வைத்து நான் நீங்க கேட்டல தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 தடவை அப்படிதான் வந்திருக்குதுங்கும் போது நீங்க 3வது தடவையும் அப்படிதான் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறதுல தவறே இல்லை. ஆனா பாஜக வந்து 3வது தடவை கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுல நாம் அப்பவே சொன்ன மாதிரி பூர்வஞ்சால இருந்து வந்தக்கூடிய பேக்வேர்டு கிளாஸ் ஏரியால இருந்து வரக்கூடிய அவ்வளோ ஓட்டர்ஸையும் வந்து கிளியர் கட்டா மைக்ரோவா மேனேஜ் பண்ணாங்க. அந்த 3 ஸ்டார்ஸை வச்சு இது பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு. ஜாட்ஸ் அண்ட் குஜார்ஸ் இதை வச்சு பார்த்தாங்க. அண்ணாமலைனாலும் சரி, தேஜஸ்வி சூர்யானாலும் சரி, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, மலையாளிஸ், தமிழர்கள், கர்நாடகா பீப்புள், ஆந்திராக்காரங்க, நாயுடுவே வந்து ஒர்க் பண்ணாரு. இப்படி வந்து எல்லா இதுகளையும் வந்து அவங்க தெளிவா ஒரு சின்ன இது கூட விடாம தெளிவா ஒர்க் பண்ணி பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. இது மிகப்பெரிய சாதனை. 50-50 இருந்த ஹரியானாவில் வெற்றி பெற்றதை விட, மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றதை விட அவ்வளவு எம்பி ஜெயித்தாலும் 2 முறை அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்வீப் பண்ண இடத்துல ஜெயித்த பெரிய சாதனை. இது 2029 மோடி பிரதமருங்கிறதுக்கான ஒரு பாதையில் இது போயிட்டு இருக்குது. 240 போனது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி செய்தி தான். ஆனா இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்காது. படைப்பா படத்துல அண்ணன் ரஜினிகாந்த் சொல்லும் தோலை தூக்கி போட, இந்த தடவை தப்பிட்டு இனிமேல் தப்பாதுங்கிற மாதிரி, இனிமேல் தப்பாதுங்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கேடர்ஸும் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி 3 இடத்துலையும் தெளிவாக ஒர்க் பண்ணிட்டாங்க. பீகார்லேயும் தெளிவாக பண்ணுவாங்க. ஒரு பூமிகார் ஏரியாவில் போனால் ஆவரேஜ் போலிங் 60ன்னா பூமிகார் ஏரியாவில் போலிங் 70ங்கிற அளவுக்கு டோர் டு டோர் கேன்வாஸ் வந்து பிஜேபி கேடர்ஸ் தெளிவா பண்ணுவாங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் வேற அங்க இருக்காரு. எஸ், அவர் அப்பர் காஸ்ட் ஓட்டு தான் அங்க பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு செல்வாக்கு. அதை பெருசா உடைக்க பிரசாந்த் கிஷோர் புது கட்சி. உண்மை, நான் அக்செப்ட் பண்றேன். பிரசாந்த் கிஷோருக்கு எடுக்கக்கூடிய ஓட்டு பிஜேபியை பாதிக்கக்கூடிய ஓட்டா தான் இருக்கும். அதையும் ஓவர் கம் பண்ணி தான் அங்க ஜெயித்தாகணும். புரியுது எனக்கு. நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட், அவ்வளவுதான். இப்ப டெல்லி வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஐ ஓப்பனர். பாஜகன்னா அசம்பிளில இல்லை, பாஜகன்னா அசம்பிளில இல்லைன்னா என்னோட அண்ணன் சகோதரர் ஐயநாதன் எப்பவும் பேசுவார். அப்போ அந்த கதையெல்லாம் எருமை இல்லை, அண்ணனுக்கு அதான் சொல்றேன், அந்த கதையெல்லாம் எருமை இல்லை. இல்லை சார், டெல்லிக்கு பொருந்தும், ஹரியானாவுக்கு பொருந்தும், பீகாருக்கு கூட பொருந்தும், உத்தரப்பிரதேசத்துக்கு எப்போதும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கு எப்படி பொருந்தும்? இதை எப்படி நீங்க தமிழ்நாட்டில் ஐ ஓப்பன்னு கொண்டு வரீங்க? நீங்க 26ல் பாருங்க மதேஷ், நீங்க இதுக்கு பயந்தே எடப்பாடி 50-50ன்னு வரமாட்டாரு, அதனால அவரை வேண்டாம். நீங்க பாருங்க 2026ல் பாருங்க. சரி, இல்ல எந்த கணக்கில் எந்த ஸ்ட்ராட்டஜியில் இங்க என்ன அந்த மாதிரி வியூகம் தமிழ்நாட்டில் எப்படி அமைக்க முடியும் பிஜேபியால, சொல்லுங்க. பொதுவா பார்லிமெண்ட்ல ஜெயித்ததும் அசம்பிளில பாஜக பின்னடைவு தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அதே பேட்டர்ல ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் ரொம்ப பின்னடைவை சந்திக்கணும். ஆனா அங்க ஆர்எஸ்எஸ், சோசியல் இன்ஜினியரிங் எல்லாமே ஒன்று கூடி வெற்றியை பெற்றுட்டாங்க. டெல்லியில 2 தடவை இருந்த ட்ரெண்டை மாற்றி வெற்றியை பெற்றுட்டாங்க. இவ்வளவெல்லாம் செய்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயித்துறோம்னா சொல்கிறோம், எடப்பாடியே 3வது தள்ளுவோம். அண்ணாமலைக்கு டார்ஜெட் 13% எடப்பாடியை தள்ளணுங்கிறது. ஏன் டார்ஜெட் 15 கீழே தள்ளணுங்கிறது? இலக்கியாவது பெருசாக சொல்லிக் கொடுங்க சார். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க தாங்க நாங்கள். நான் என்னைக்கும் ரவீந்திரன் துரைசாமி ப்ராக்டிக்கலாக பேசக்கூடியவன் தான். ப்ராக்டிக்கல் போச்சுன்னு தாண்டி என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா? நாம் வந்து மக்களவைத் தேர்தலில் கூட 272 வந்தால் போதுன்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம கணக்கோட 32 அடிப்பட்டது எதிர்பாராத அடிங்கிறதே நாம வெற்றியில் கழிக்கக்கூடிய நாம அன்னைக்கு எதிர்பாராத ஒரு ஷாக்கை அடைஞ்சோம். நாயுடு கூட்டணி இல்லைன்னாலும் ஒரிசாவில் ஸ்வீப் ஆகலானாலும் என்ன நிலைமைக்கு ஆயிருப்போங்கிறதையும் நாம வந்து தெளிவாக உணரணும். அதனால தான் 4வது முறை மோடி பிரைம் மினிஸ்டராக வரணும், 2029 வரணுங்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு இதுலையும் நுணுக்கமாக பார்த்து நம்ம வியூகங்களை மோடிக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் போன வாரம் சொல்றாப்புல மேக்சிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். அப்போ நம்ம உடனே மோடிக்கு என்ன எழுதுறோம்? மினிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். மினிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்னா ஹரியானாவில் ஜெயித்துட்டங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். ஐஎன்எல்டிக்கு ஒரு ஓட்டு வலிமை இருக்குது, அது காங்கிரஸ் சைடு போயிடக்கூடாது. ஜாட் பார்ட்டி ஐஎன்எல்டியை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துருவோம். தென் ஜாட் ஆங்கரை டைல்யூட் பண்ணணும். அடுத்து மகாராஷ்டிராவில் நம்ம ஜெயித்துட்டோம் மேலே நிற்கிறோன்னு நினைக்காண்டாம். அம்பேத்கர் பேரனுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது, அதை காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க. அம்பேத்கர் பேரனை நம்ம அகாமடேட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி நம்ம மண்ணிலையும்
தேவையான தலைவர்கள் வருவாங்கன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆன்டி பிஜேபியை டைலூட் பண்ணிக்குவோம். சிபிஎம் வந்து மேக்ஸிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்னு ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சொன்னாப்லன்னா நம்ம மினிமைஸ் ஆன்டி பிஜேபி ஓட்ஸுங்கிற ஸ்ட்ராட்டஜியை எடுத்து தான் 2029 அடிக்க முடியும். ஸோ எல்லா இதுவுமே வந்து ரிஸ்க் தான், எல்லா பேட்டிலும் ரிஸ்க் தான். டெல்லி பேட்டில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து சூப்பரா ஜெயித்திருக்காங்க. இது நாமளே டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஆனா எட்ஜி தான் எப்படி வருமோன்னு நினைச்சோம், ஜெயித்துட்டாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் அந்த டெல்லி பேட்டில் பொறுத்தவரையில டெல்லி தேர்தலில் அதிகப்படியான பணத்தை கொட்டினாங்க பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து பெரிய அளவுக்கு கேம்பெயினுக்கு செலவு செய்யப்பட்டது, வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஓட்டுக்கு 5000 7,000 ரூபாய் கூட பிஜேபி கொடுத்ததாலாம் சில தகவல்களும் சொல்றாங்க சார். குற்றச்சாட்டு, அவ்வளவுதான் சார். அது இன்னும் இங்க ஏதாவது கொடுத்தா அது திமுக கொடுத்ததுன்னே அண்ணாமலை அழுத்தமா சொல்லுவாரு. அங்க மட்டும் இந்த மாதிரி தகவல்கள் வருதுன்னு நான் சொன்னா அது குற்றச்சாட்டுன்னு போறீங்க. இதுக்கு மேல இப்ப என்ன நான் இதை பேச முடியுமா தேஷ்? நீங்க என்னென்னலாமோ பேசுனீங்க, எப்படியெல்லாம் எக்காலமா எகத்தாளமா நக்கலா நையாண்டியா பேசுனீங்க. நான் ரொம்ப காமா மோடிக்கு சொந்த மாநிலம் குஜராத்துங்கிறது கூட எனக்கு தெரிஞ்சும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் போனேன். இப்போ நாம ஜெயித்துட்டோங்கிறனால நாம இது பண்ணல. 29 எங்களுக்கு எதிராக எல்லாரும் கூடி சேருவாங்க. அதை எப்படி டைல்யூட் பண்ணுங்கிற பற்றி நாம யோசிக்கூட நிலமையில ப்ராக்டிக்கலா நாம இருக்கிறோம். நீங்க பணத்தை கொடுத்து ஜெயித்தீங்க, அது ஜெயித்தீங்கன்னு தோத்து போனவங்க வழக்கமா சொல்லக்கூடிய பாணியை நீங்க சொல்ல வாரீங்க. அப்போ குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அதுல கைகளிட்டு போற தவிர நான் வேற என்ன பதில் சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விமர்சனத்தை ஆம் ஆத்மி கட்சிகள் இங்க வைக்கிறாங்க. நான் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆம் ஆத்மியின் இந்த வீழ்ச்சின்றது, அதே போல இந்த தோல்வின்றது அவங்க மீண்டும் எழுந்து வர முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா இது போன்ற தலைவர்களே வந்து தோல்வி பாதையை எடுத்திருப்பதை எப்படி பார்க்கறீங்க? நான் அரவிந்த் கெஜ்ரிவால அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவர் பண்ண தவறு பாரசைட் காங்கிரஸ் கூட கூட்டணி போனது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி காங்கிரஸாவது ஒன்னாவது நான் தான் நின்று அவங்க ஜெயித்துட்டாங்க. இவர் காங்கிரஸ் கூட ஒட்டுணி காங்கிரஸ் கூட கூட்டணி போனதன் விளைவு இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. பிஜேபி ஒரு சைடு பாசிட்டிவா உள்ள ஒர்க்கு, அதெல்லாம் ஒரு சைடு RSS ஒர்க்கெல்லாம் இருந்தாலும் இவர் சைடு டிபால்ட் ஒட்டுணி காங்கிரஸ் கூட போனதால ஒட்டுணி காங்கிரஸ் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டை தூக்கிட்டுன்னு நினைக்கிறேன். 4% இருந்த காங்கிரஸ் 1% போக வேண்டிய கட்சி ஒரு 6-7 வந்திருக்கும்னு தோணுது. அப்போ ஒட்டுணி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனாலதான் இவர் வந்து இந்த பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதே வேளையில இன்னைக்குள்ள கட்டத்துல 2 பேர் கரெக்டா காங்கிரஸ் டீல் பண்றாங்க. ஒன்னு மம்தா பானர்ஜி, இன்னொன்னு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின். கலைஞர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி கலைஞர்கிட்ட ஜெயலலிதா இருக்காங்கன்னு ஒரு ஆப்ஷனை காட்டி ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணின காங்கிரஸ், 63 சீட்டெல்லாம் கேட்ட காங்கிரஸ் ஸ்டாலின்கிட்ட கரெக்டா ஒழுங்கா பவ்யமா இருக்கிறாங்க. இது காரணம் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இங்க தமிழ் மண்ணில் யாரும் இல்லை. அதனால அன்னைக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குன்னு நினைச்சாங்க. நீங்க அன்னைக்கு அதிமுக ஆப்ஷன் இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்க்கும் போது காங்கிரஸும் இங்க தெளிவா நீங்களே சீட்டை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவா அங்க இருக்காங்க. இது ஒரு விதமா காங்கிரஸை டீல் பண்றது. மம்தா பானர்ஜி இன்னொரு விதமா காங்கிரஸை டீல் பண்றது. மற்றவங்க ஒட்டுண்ணி காங்கிரஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல கேர்ஃபுல்லா இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்து போயிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய சோர்வும் ஒரு வீழ்ச்சியும் கொடுக்காது சார். அவரே தோல்வி அடைந்திருப்பது இது ஆம் ஆத்மியின் அடுத்த கட்ட பயணத்தில் ஏதேனும் தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இது வந்து தோத்தது கூட அவருக்கு லாபம்னு தான் நினைக்கிறேன். தோத்தா ஜெயித்தா எம்எல்ஏ தான் இருக்கணும். அப்படி எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு தான் ராஜ்யசபா வாங்கணும். இப்போ ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டு இந்தியா ஃபுல்லா மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் தான்னு வருவாரு. அதை நம்ம வரவேற்கிறோம். இது அந்த ஐடியாவில் அவர் இருக்காரானே தெரியல. நீங்க விட்டா எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவீங்க போல தெரியுதா சார்? எப்பா நீ ராகுல் காந்தி முன்னாடி எல்லாரும் போய் நிக்கிறதுக்கு இவர் நானும் ஒரு பிஎம்டி வந்தா நல்லதுதானே மோடிக்கு? இப்ப ராகுல் காந்தியை இன்னும் குறைச்சி மதிப்பண்ண எல்லாரும் ராகுல் காந்திக்கு போட்டு இத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் கொண்டு வர பாக்குறீங்களோ? கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் 2-3 தடவை சிஎம் இருந்தவங்க வந்து பிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படத்தானே செய்வாங்க. ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க சார். மம்தா பானர்ஜி ஆசைப்படத்தானே செய்வாங்க. சரி, படக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? பொலிட்டிக்கல் இதுல வந்து எல்லாரும் தங்களோட பெரிய உயரத்தை நோக்கி தானே போவாங்க. இந்தியா கூட்டணின்றது ஒண்ணு, அது வந்து பெரிய அளவுக்கான கட்டமைப்பா தெரிந்தது. 240-41 மோடியை நாம வந்து வீழ்த்திட்டோம், இதுவே பெரிய சாதனை என்பதனால் அப்படியெல்லாம் அவங்க கணக்கிட்டு பயணித்தார்கள். அந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை தாண்டி ஒர்க் அவுட் ஆகலையா எங்கேயுமே? அல்லது அப்படி ஏதேனும்
ஒருவேளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு ஒண்ணா சேர்ந்திருந்தா டெல்லியில என்ன ஆயிருக்கும் சார்? ஒன்னா சேரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லை, ஆம் ஆத்மி எங்கேயோ நிற்குது. ஒன்னா சேர்ந்துன்னா ஒட்டுண்ணி காங்கிரஸ் இதோட வளர்ந்துருக்கும். பார்லிமெண்ட் சேர்ந்ததுக்கே ஒட்டுண்ணி வந்து கொஞ்சம் வளர போகும்போது ஒன்னா நின்று இருந்தா இதோட ஒட்டுண்ணிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ ஒட்டுண்ணி காங்கிரஸ் கிட்ட எல்லாருமே அலர்ட்டா இருங்கன்னு தான் மோடி சொல்றாரு. பாரசைட் காங்கிரஸ் கிட்ட அலர்ட்டா இருக்கணுங்கிறது ஒவ்வொரு கட்சிகளோட இது. தமிழ்நாடு எக்ஸெப்ஷனல். வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இண்டி கூட்டணியே இல்லை. அவங்க இண்டிவிஜுவல் லீடர் பாஜக எதிர்ப்பாளருக்கு நான் ஒரு பேரளவில் இருக்காங்க, லோக்கல் அது இல்லை. இங்கே தமிழ்நாடு மட்டும் ஒரு சென்ட்ரிக்கா போயிட்டு இருக்கு. அது காரணம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கலைஞருக்கு எதிராக அதிமுக காட்டி போர் பாலிட்டிக்ஸ் பண்ணி குழப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த யூசிஜி அந்த நாம்ஸுக்கு எதிர்த்து மாணவர் திமுக நடத்தின போராட்டத்தில் ராகுல் காந்தியை வந்து கலந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே யாரையா அவர் இந்த விருதுநகர் எம்பி ஒருத்தர் இருப்பாரு, மாணிக்கம் தாகூர், நீங்கெல்லாம் பேசி என்னையா பேச்சு, உங்களுக்கெல்லாம் என்னையா பேச்சு வேண்டி கிடக்கு, அப்படி வாயை மூடிக்கிட்டு பேசாம போங்கய்யா மாணிக்கம் தாகூர் ஐயா. அதே மாதிரி சிதம்பரத்துக்கு மகன் ஒருத்தர் பேசுவாரு, கார்த்திக் சிதம்பரம் ஐயா, நீங்கெல்லாம் போங்கய்யா. பட் கலைஞர் மாதிரி இல்ல ஸ்டாலின். இப்படி பண்ணாலும் இவங்களெல்லாம் நமக்கு எதிரி இல்லை, இவங்களை போட்டு எதிர்த்து என்னத்துக்கு, அதனால இவங்களை எதுக்காண்டான்னு ஸ்டாலின் அகாமடேட் பண்ணிக்கிறார். இது ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல் அரசியல். கலைஞர் இவங்களெல்லாம் உடனே எதிர்த்துருவாரு. அப்போ கலைஞருக்கு எதிர்ப்பு கூடும். சிதம்பரம் இவங்கெல்லாம் இந்த நரித்தனமான வேலைகளை பார்த்தாலும் மேல தலைமை இருந்தாலும் கூட இவங்க தங்களை காட்டுறதுக்கு பல சூழ்நிலைக்கு பல இதுல பார்த்தாலும் ஸ்டாலின் இவங்களெல்லாம் சரி இவங்க நம்ம எதிரி இல்லை, சரி பேசிட்டு போறாங்க, அவங்களும் ஒரு அரசியல் பண்ணிட்டு போறோன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்க ஒரு டைப்பான பொலிட்டிக்ஸ். அதைத்தான் ஸ்டாலின் இங்க பண்றாரு. எனிவே இங்க மெயின் சுவிட்ச் வந்து ராகுல் காந்தியே திமுக போராட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு உயரம் தமிழ்நாடு சென்றிக்கா முத்தமிழறிஞர் புரட்சி தலைவரோட இருக்குது. இது உண்மை. நாம அதை உண்மை என்னைக்கும் எங்கேயும் மறைச்சு பேசுறது இல்லை. இந்த சூழ்நிலை தான் காங்கிரஸ்காரங்க அப்படியே பேசாம இருக்கிறதுக்கு வழிவகை பண்ணுது. எடப்பாடி ஒரு ஆப்ஷன் அல்லங்கிறது தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயம், ஒட்டுண்ணி காங்கிரஸ் நீங்களுமே இப்ப நான் என்ன ஏளனம்னு சொன்னீங்க பிஜேபி விஷயத்துல, காங்கிரஸ் நீங்க அவ்வளவு ஏளனமா நீங்க பாக்குறீங்களா? ஏன் அந்த மாதிரி அவங்க மேல ஏறி வர முடியாதா? அவங்க ஒட்டணியா? நான் ஏளனமா பார்க்கல. மோடிக்கு ஸ்டேட்மெண்டா நான் சொன்னேன். 240 வந்த பிறகு மோடி எடுத்த 2 வியூகங்கள், ஒன்னு ஒட்டுண்ணி காங்கிரஸ், இன்னொன்னு சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட். இந்த 2 வியூகமும் மோடி எடுத்திருக்கிறாரு. ஒட்டுண்ணி காங்கிரஸ் அந்த விமர்சனத்துல உமர் அப்துல்லா மோடிக்கு சப்போர்ட் ஆகிட்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைய அங்க உருவாயிட்டு, இங்க டெல்லியில ஒட்டுண்ணி கூட கூட்டணி வச்சதுனால ஆம் ஆத்மி அதிகாரத்தை இழந்துட்டாரு. இப்படிப்பட்ட பல அம்சங்கள் காங்கிரஸால நடந்துட்டு இருக்குது. சோ காங்கிரஸ் கிட்ட அலர்ட்டா இருந்துடுங்க மிஸ்டர் ஸ்டாலின், அலர்ட்டா இருந்துடுங்க சரத்பவார், அலர்ட்டா இருந்துடுங்க தேஜஸ்வி யாதவ், அலர்ட்டா இருந்துடுங்க ஹேமந்த் சோரன், இந்த மாதிரி சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் முலாயம் சிங் யாதவோட சன் அகிலேஷ் யாதவ் அலர்ட்டா இருந்துடுங்க. இப்படி இந்த மெசேஜை மோடி வந்து எல்லா தலைவர்களும் கொடுக்குறாங்க. சார், இந்த ரிசல்ட் மூலமா ஆம் ஆத்மி என்ன பாடம் கற்றுக்கொள்ள, அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது? இந்த 22 எம்எல்ஏ விஷயத்துலலாம் கை வைக்க மாட்டாங்களா பிஜேபி? அமைதியா விடுவாங்களா? ஏன்னா பெரும்பான்மை வந்துருச்சு, இது 47 வந்துட்டாங்க, 36 இருந்தா போதும். இல்ல ஏதாச்சும் என்ன கால் வச்சு என்ன அதெல்லாம் என்ன மேட்டர் இல்லைங்க, கவர்மெண்ட் இருக்கும். இல்ல சார், அந்த 22 எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய நிலையும் தேவைப்படும் இல்லை. ஏன்னா பிஜேபியின் வரலாறு அதெல்லாம் நடந்திருக்குல்ல சில ஸ்டேட்ல, அதனால நான் கேட்கறேன் சார். அதெல்லாம் இப்போ நான் இஷ்யூ மாதேஷ். இவரு ராஜ்யசபா ஆயிட்டு இந்தியா ஃபுல்லா டூர் அடிப்பாரு. இல்லைண்ணா, பிஜேபி இந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை எதிர்கட்சி வாயிலாகவே அணுகுமா பிஜேபி வந்து, அல்லது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய நோட்டீஸ்ல வராது, இந்திய அளவில் ஒன்றும் வராது, டெல்லிக்குள்ள அது நடந்துட்டு இருக்கோம். டெல்லி லெப்டினன்ட் கவர்னரும் பாஜக கவர்மெண்ட், லெப்டினன்ட் கவர்னரும் பாஜக சப்போர்டர், அங்க ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை மதேஷ், அதை விட்டுறலாம். ஆம் ஆத்மி ராஜ்யசபா ஆகிட்டு எல்லா இடமும் டூர் அடிப்பாரு, தானும் ஒரு அகில இந்திய தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. காங்கிரஸால ஏற்பட்ட பின்னடைவுக்கு எப்படி சரி பண்ணதுங்கிற அந்த நகர்வுகளை செய்வார். இதுவும் மோடிக்கான வெற்றின்னு நீங்க சொல்றீங்க அப்படியா? இது வந்து 27 வருஷத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இது மோடிக்கான வெற்றி நான் சொல்ல மாட்டேன். 2 முறை மோடி தோத்த இடத்துல 3வது மோடிக்கு பாப்புலாரிட்டி, ஆர்எஸ்எஸ்க்கு ஒர்க்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டிஃபால்ட்டு எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஸோ மோடிக்கு வெற்றிங்கிறது மோடி எந்த அளவில் இருக்காரு, என்ன உயரத்தில் இருக்காரு, நெஹ்ருவோட தாண்டின உயரத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் வேற. பட் இந்த ஒரு ஸ்டேட் வெற்றியில வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல மோடியும் ஒரு மெயின் ஃபேக்டர் தானே தவிர மோடிக்கான வெற்றிலாம் நான் கண்ணை மூடிட்டு அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க உடனே கேட்பீங்க, கழிஞ்ச 2 எலெக்ஷன்ல ஏன் சிங்கிள் டிஜிட் வந்தீங்கன்னு உடனே லாக் பண்ணுவீங்க. காங்கிரஸின் இந்த சரிவு, பெரிய வீழ்ச்சி
மீண்டும் எந்திரிச்சு வர முடியுமா காங்கிரஸால? காங்கிரஸின் இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் சார்? காங்கிரஸ் ஃபைட்டிங் ஸ்பிரிட்ல இல்லை. ஒரு யாதவ் ஒருத்தர் தலைவராக போட்டு ரெண்டு ரவுண்டு ஃபைட்டில் லீடிங்னாங்க, அப்புறம் அவரையும் காணல. ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட் காங்கிரஸில் இல்லை. இல்லை, இவ்வளோதான் சிம்பிளா காங்கிரஸ் பற்றி பேசுறதுக்கான நேரமே இவ்வளோதான் எடுத்துக்கிறீங்களா எப்படி? 99 இடங்கள் காங்கிரஸ் வந்தது ஒரு நல்ல இதுதான் காங்கிரஸுக்கு. அது மாநில கட்சிகள் ஆதரவில் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ மோடிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் மாஸ் லீடராக ராகுல் காந்தி தான் இருக்கிறாரு. கர்நாடகாவில் அவங்க ஒரு முக்கிய ஃபோர்ஸாக இருக்கிறாங்க, 1 and 2க்குள்ளே இருக்காங்க. கேரளாவில் 1 and 2க்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி அசாமில் அவங்க ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தயவில் ஓகே, அவங்களும் ஸ்டாலினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 10 சீட்டு எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்கள ஒரு மதசார்பற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இதில் அவங்க போயிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க. கடைசியில் 2029 காங்கிரஸ் விட்டு கொடுத்து எல்லா செகுலர் பார்ட்டி கூடயும் கம்பைன் பண்ணுவாங்க. அதனால தான் காங்கிரஸ் கூட பார்ட்டிகள் கம்பைன் பண்ணிடக்கூடாது, நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி நாமளும் ஆட்களை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் தேவையான இடங்கள்ங்கிறத நான் மோடிக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டெல்லி வெற்றியை வைத்தே திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றீங்க 29 இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. இது ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை வச்சு சொன்னா கூட ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கு, பரவாயில்ல மறுபடியும் கூட அடுத்த டென்யூர் அவர் தான் பா அப்படின்னு கூட நம்ம பேச முடியும். இதை எப்படி நீங்க கணக்குறீங்க? டெல்லியை வச்சு சொல்றீங்க. டெல்லியை வச்சு சொல்லல, பாஜக எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தணும்னு சிபிஎம் ஒரு வியூ எடுத்தாங்கன்னா பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுங்கிற வியூவை மோடி எடுப்பாரு. அதை டைல்யூட் பண்ணிட்டாருன்னா வெற்றி பெறுவார். ஸோ அவரு ஒவ்வொரு இதையும் நம்ம நுணுக்கமா விஷயம் தெரிஞ்ச ஒரு மோடி. இவங்க எதிர்ப்பை அதிகரிக்கணும்னு சொல்லும் போது எதிர்ப்பை குறைக்கிறதுக்குள்ள வியூவை அவர் எடுப்பாரு. ஸோ அது சம்பந்தமான நம்ம ஏற்கனவே சுற்றிலே உங்களுக்கு அது சம்பந்தம் ஒரு என்ன செய்வாருங்க அதெல்லாம் நான் சொன்னேன். ராஜஸ்தானில் வனவாசி பார்ட்டி அதை கூட மோடி அகாமடேட் பண்ணிக்குவார். ஸோ நம்ம ஜெயித்துட்டோம் நாம தான் நினைக்காண்டா. இது எல்லாருக்குமான நாடு, எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதிகாரத்துக்கு வர முடியாம இருக்கக்கூடியவங்க கூட நாம நினைச்சா பிரகாஷ் அம்பேத்கருக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், நாம நினைச்சா ஜாட் லீடர் INLD தலைவருக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், வனவாசி பார்ட்டிக்கு ராஜஸ்தான்ல அதிகாரத்தை கொடுக்கலாம். இப்படி பல இதுகளை நாம பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா தலைவராக யாரா வர்றாங்கன்னு தெரியல, ஒரு சோசியல் இது ஒரு கால்குலேஷனோட நேஷனல் பிரசிடெண்டாக கூட பாஜகவை கொண்டு வரலாம். இப்படி பல அம்சங்கள் மோடி கணக்கு போடுவார். பிரதான எதிரி காங்கிரஸை எப்படி வீக்கன் பண்ணணும்னு நினைப்பாரு. எனிவே அவரோட அனைத்து அனுபவங்களையும் அனைத்து உழைப்பையும் செலுத்தி 4வது முறை வரக்கூடிய அளவுக்கு தான் இதை கொண்டு போவார். நாம 3 தடவை வந்துட்டோம் 4வது தடவை வந்துடும்னு ஆணவத்திலெல்லாம் அவர் நிற்க மாட்டார். பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸை, யதார்த்தமான பொலிட்டிக்ஸை அவர் செய்வார். அதனால தான் அதிகாரத்தில் வாக்கு பலம் பெற்ற எல்லாரையும் ஏதோ வகையில் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணியோ மந்திரி சபைக்குள்ள கொண்டு வந்தோ அவங்கள தன்வசப்படுத்தணும் மோடிங்கிறதா நம்மளோட நோக்கம். அதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். மோடியும் அதை கண்டிப்பாக எடுத்துக்குவார். அவருக்கே தெரிஞ்சது தான், இட் இஸ் எம்பெடட் இன் ஹிஸ் மைண்ட், we could rekindle it. தமிழ்நாடை பற்றி நாம சொல்லி தான் அவருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பாஜகவில் சார்பாக போட்டியிட்ட எம்பிக்கள்கிட்ட அவர் பேசின விஷயங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டை எங்களோட பாஜக தலைவர்களை விட ரொம்ப பிரமாதமாக நுணுக்கமாக தன்னோட நுழைபலத்தால மோடி பிஞ்சர் டிப்ல வச்சிருக்காருன்னு தெரியுது. யார் சார் சொன்னது இந்த தகவலை? உள்ள போய் உட்காந்து பேசணுங்களா? அப்படி சொல்லும்போது நம்ம ஒன்று சொன்னாருன்னா ரவீந்திரன் நம்ம ஆளு, நமக்காக சிங் பண்ணுவான், அவன் சொல்றது 100% கரெக்ட்னு அதை ஏற்றுக்கிடுவார். எதை சொல்றேன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இது சொன்னது எம்பி கேண்டிடேட்டா போட்டி போட்டவங்க தான். அவங்க சொன்னாங்க மோடி அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது வரைக்கும் அமித்ஷாவை சொன்னீங்க, இப்ப மோடியே தெரிஞ்சு வச்சிருக்காருன்றீங்க. மோடி கிட்ட இவங்க இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன தகவல்ல இருந்து நான் தெளிவா உணர்றேன். எக்ஸ்ட்ராடினரியா மோடி தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டை பற்றியும் அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இப்படி பலரை தாண்டி மிகப்பெரிய உயரத்துக்கு அதை தக்க வச்சு மீண்டும் அடுத்த கட்ட சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்து நிற்கிறார். டெல்லி முதல்வரா யாரை இப்போ உட்கார வைக்க போறாங்க? இதில் ஏதேனும் நீங்க சமூக ரீதியான சோசியல் ஜஸ்டிஸ் மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களே, ஏதாவது வாய்ப்பு இருக்கு? ஜாட் ஆங்கரை குறைக்கிறதுக்கு ஒரு ஜாட்டை போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற அசியூமிங் பர்சனாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சர்மா பெயர் தான் அடிப்படுது போல. ஓகே, சர்மா கூட போகலாம். டெல்லியில பிராமின்ஸ், பனியாஸ் இவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. சர்மாவும் போடலாம். நம்ம அதில் ஒன்றும் பெரியதில்லை. என்னோட சஜஷன் ஜாட் ஆங்கரை டைல்யூட் பண்ணதுக்கு ஒரு ஜாட்டை போட்டால் பெட்டராக இருக்குங்கிறது. சாஹேப் சிங் வர்மா ஒரு ஜாட் இருந்தார், ஒரு ஜாட் அசியூமிங் பர்சனும் வேணும் ஜாட், அது தக்கன. இன்று டெல்லி அடுத்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கோஷத்தை பாஜகவினுடைய திரு அஸ்வத்தாமன், அதே போல ஏபி முருகானந்தன், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி, வசந்தராஜன் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சாத்தியமா? இது வார்த்தைக்கு வேணா நல்லா இருக்குது. இது இது இங்க எடுபடுமா தமிழ்நாட்டில்? அப்படியெல்லாம் இவங்க
பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம காலகாலமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்ல. நண்பர் வசந்தராஜன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தானே. ஆமா, அவரு அமர் அமர் பிரசாத், அஸ்வத்தாமன் எப்போன்றவங்கலாம் அந்த கட்சி உணர்வோட நம்ம இந்த ஸ்பிரிட்டோட ஒரு இது நிற்கிறாங்கன்னா அவங்கள நான் பாராட்டுறேன். அவங்களோட ஏஜ் குரூப் 50 கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஆமா, 60க்கு மேலே உள்ளவங்கலாம் இரும நம்மளால ஃபைட் பண்ண முடியாது, எப்படியாவது ஒரு கூட்டணி, எப்படியாவது எம்எல்ஏங்கிற மாதிரிப்பட்ட எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்க. எனிவே அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் பாஜக லீடர்ஸ் இவங்கள்ட்ட வந்ததை நான் பாராட்டுறேன். இந்த லீடர்களை நான் வாழ்த்துறேன். ஏபி முருகானந்தனும் சொல்லியிருந்தேன். ஏபி முருகானந்தன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முருகானந்தன் தானே. அவர் கொங்கு வேளாள கவுண்டர் இல்ல தமிழ்நாடு. இன்னொரு முருகானந்தம் அவரு இந்த சைடுல ஒரு அகமுடையார் ஒருத்தர். ஆமா. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபிக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நாங்கள் மேலெலும்பி வந்து விட்டோம், அண்ணாமலை வந்த பிறகாக நாங்கள் உச்சம் பெற்று விட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இவங்களுடைய உச்சம் 11%, கூட்டணியோட 18%. நாடாளுமன்ற தேர்தல் அது அவங்களுக்கான தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அதற்கான என்ன ஒரு இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நம்ம பூத்துக்கெல்லாம் ஆள் போடணும், பூத் கமிட்டி எல்லாம் தயார்படுத்தணும், நிறைய வேலைப்பாடுகள் 234 தொகுதிக்கு பண்ணணும். அதற்கான வாய்ப்பை அவங்க பண்ண முடியுமா? அவர்கள் பேசுறதையும் தாண்டி என்கிட்டே நிறைய பிளான் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. பல அம்சங்களை நானும் வச்சிருக்கிறேன். நான் பிஎம்ஓக்கு சொல்றேன், வெளிப்படையா நான் உங்கள்கிட்டையும் ஒவ்வொன்றா அதோட இதுகளை ரிவீல் பண்றேன். எல்லாம் ஒரே நாள்ல மொத்தமா சொல்லல. அபண்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்குள்ள இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த கான்சியஸ் கப்பல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அந்த இதுல நகரம். குறிப்பா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி 2 ஜாதி கட்சியா போயிட்டு அந்த கட்சியால 2 ஜாதிகளுக்கு தான் லாபம், மற்ற ஜாதிகளுக்கு லாபம் இல்லைங்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸும் சரி, பாஜக காரியகர்த்தாக்களும் சரி மக்கள்கிட்ட டோர் டு டோர் போய் சொல்லும் போது 2ஆம் இடத்துல கூடிய இந்த கட்சியை 3வது ஈஸியா அனுப்பிடலாங்கிற ஒரு கருத்தை மட்டும் முதல்ல சொல்றேன். இன்னும் இது தொடர்பா பாசிட்டிவா நிறைய திட்டங்களும் வியூகங்களும் இருக்குது. பிஎம்ஓக்கு சொல்றேன், அது உங்களுக்கும் சொல்றேன், அது வெளியே வரும், வரும் நாட்கள்ல வெளியே வரும். எது சொன்னாலும் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளணும்னு சொல்ல போறீங்க, எல்லாம் எடப்பாடியை வீட்டிலேயே உட்கார வைக்கணும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே சார்? இதையா சார் தள்ளி போடுறீங்க? சொல்லிருங்க சார். நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? போதும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் போயிட்டு இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் கிட்ட எண்ணுவதற்கான காலம் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? 16-17% வாக்குக்குள்ள நாம் தமிழர் போயிட்டு இருக்காங்க. நான் இதுவரை ப்ரெடிக்ட் பண்ணல, இப்பவும் ப்ரெடிக்ட் பண்ணல. ரிசல்ட் நான் பார்த்துக்கிறேன். இதுல சீமான் இந்த இடத்துக்குள்ள ரொம்ப துணிச்சலா சூப்பரா பண்ணாரு. இந்த ஈரோடு கிழக்கு கடவுளா அவருக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரன் தம்பியா நின்று அவர் மிகப்பெரிய அளவு களமாடினாரு. விக்கிரவாண்டியில விட்டதை ஈரோடு கிழக்குல பிடிச்சிட்டாரு. விக்கிரவாண்டியில அவர் செய்த ஸ்ட்ராட்டஜி ஆரம்பத்தில் அதிமுக சட்டசபை போராட்டத்துக்கு சட்டசபை சர்வாதிகாரமாக நடக்குங்கிறதுல இவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வச்சு அதிமுக நிற்காதனால அதிமுக வாக்கு வரும்னு போனார். நானே அப்பவே சொன்னேன், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு உங்கள்கிட்ட நான் சீமான் அதை செய்யும் போதே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ரெக்கார்டா இருக்குது அது எல்லாமே. அடுத்தாப்புல கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணதா சொல்லியிருந்தார். அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணதா சொல்லியிருந்தார். அவங்க மேடையில் ஆடினா நாங்கள் ஓரத்தில் ஆடுவோம்னு சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு பொலிட்டிக்ஸை கூட சொன்னார். ஸ்டாலின் நிழலை கூட நெருங்க முடியாதவங்க, ஸ்டாலின் நிழலை கூட நெருங்க முடியாத அரசியல் தற்கூரிகள், அரசியல் கோழைகள் தான் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் புண்ணாக்கு பேசுறவங்கலாம் ஸ்டாலினுக்கு நிழலை கூட நெருங்க முடியாதுன்னு நினைக்கிற நபர்கள் தான். சீமானும் அந்த தப்ப இங்க கற்பனை வாதம், உப்பு சப்பு இல்லாத காகித புலி வாதம், வேஸ்டான ஒரு வாதம், அதை அரசியல் தெரியாத தற்கூரிகள் பண்ணக்கூடிய வேலை. அதை சீமானும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை வர விட்டுருவோமாங்கிற ஒரு வார்த்தையை விக்கிரவாண்டியில பேசினார். ஃபைனலா அவுட்புட் என்ன? விக்கிரவாண்டியில அதிமுக நிற்காம இருந்தோம், 1% ஓட்டு தான் முன்ன விட உயர்ந்தார். நாம சொன்னோம் 55% மேல ஸ்டாலின் எடுத்துருவாரு, 25% மேல டாக்டரையா எடுத்துருவாருன்னு சொன்னோம். விக்கிரவாண்டியை பொறுத்தளவுலையும் சீமான் நின்னது சாதனை. விக்கிரவாண்டியோட விளைவு, நான் வன்னியர்கள் ஸ்டாலின் தான் பெரிய தலைவர், இசைவேளாளருக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி, அதுக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. ஐ யூஸ் டு கால் ஸ்பேட் எஸ் ஏ ஸ்பேட். அவங்கெல்லாம் பெரிய அளவு 70% இருக்கவங்க, ஸ்டாலின் தான் நம்ம தலைவர்னு விக்கிரவாண்டி மட்டும் இல்லை, ஒரு 70 தொகுதிக்குள்ள அவங்க கன்சால்டேட் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அவங்க பார்க்கறது சீமான் ஒரு போல்டானவர் நின்னாருங்கிற ஒரு அந்தஸ்தை விக்கிரவாண்டிக்குள்ளேயும் கொடுக்குறாப்புல. என்றாலும் அந்த வீகத்திலிருந்து மாதிரி ஈரோடு கிழக்குல வரக்கூடிய சீமான், ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டி, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். நாம சொல்லியிருக்கோம்ல பல முறை, அதை அப்படியே அவரு வெளிப்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டாலின்
வெர்சஸ் சீமானை கொண்டு போயிட்டாரு. ம். 47% இருக்கக்கூடிய ஸ்டாலின், 8% இருக்கக்கூடிய சீமான். நான் உங்களுக்கு போட்டியாளர். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், தந்தை பெரியார் வெர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன், 3 நரேட்டிவும் செட் பண்ணி 214 தொகுதிக்கும் கொண்டு போயிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் ஈரோடு கிழக்குல கோவை செழியன் தமிழ் தேசியத்தின் தலைவர், தீரன் சின்னமலை கவுண்டர், வேலுப்பிள்ளை பிரபாகரன், சீமான் தானே மக்களிலிருந்து எழும்பி வந்தவர்கள். மக்களிலிருந்து எழும்பி வந்த சீமானுக்கும் முதலமைச்சர் மகன் ஸ்டாலினுக்குமான போட்டி. இதுதான் அவர் நரேட்டிவ் பண்ணாரு. இந்த இடத்துல எடப்பாடி ஒரு ஆளாட்டே மதிக்கல. விக்கிரவாண்டி கொடுத்த அனுபவம் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்ல, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டி கெப்பாசிட்டி இல்லாதவருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. தெளிவா கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்டாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசினாரு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசினாரு. அதிமுக அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு பேசினாரு. சோ ஒவ்வொரு அரசியல் அணுகுமுறையும் என்ன நம்பி சீமான் தலைமைக்கு சாதாரண ஒரு ஏழை குடிமகனா இருந்து மக்கள்ல ஒருத்தனா வந்த சீமான் ஒரு முதலமைச்சர் மகன் மு.க. ஸ்டாலினை எதிர்க்கிறேன், மு.க. ஸ்டாலின் தான் லீடர், அவர் தான் பிளேயர், எதிர்க்கிறேன்னு சொல்லி தன்னை தகவமைச்சு நிற்கிறாரு. விழுந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்த ஓட்டு. இது ஈரோடு கிழக்கு ஓட்டு அல்ல. இந்த ஓட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஏறக்குறைய அதே அளவுக்கு 214 தொகுதியிலும் சீமானுக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவர் பாஜகவின் பி டீம் அது இதுன்னு ரவீந்திரன் துரைசாமியை மையமா வச்சு கூட பலரும் சொன்னாலும், நம்ம ஆனஸ்டா நேர்மையா பார்க்கணும்னா திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி தான் அந்த வாக்கை எடுக்கிறாரு. திப்பு சுல்தானால் தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டர், என் அப்பாத்தா வேலு நாச்சியார்னு தான் அவர் அந்த இடத்துல பேசினாரு. தடா ரஹீம் நம்ம சகோதரர், அவரை தான் மேடையில முன்னிறுத்தினாரு. தடா ரஹீமை முன்னிறுத்தி நான் வாக்கு கேட்பேன், போடுறவன் போடு எனக்கு. அதே மாதிரி சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தியை தான் முன்னிறுத்தி அவரு களங்கண்டாரு. பழனி பாபா என் அண்ணன்னு சொல்லி பழனி பாபா, ஹாய்தே மில்லத் சாஹிப் இவங்களை சொல்லி தான் அந்த களத்தை கண்டாருன்னு சொன்னா, எனக்கு என்ன நம்பி சீமான் லீடர்னு போடுறவன் போடு. அதனாலதான் என்னால அந்த ஓட்டையே ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். காங்கேயம் காளையை பற்றியும் பேசுறாரு, மாட்டிறைச்சி நல்ல உணவு, மாட்டிறைச்சி சாப்பிடுங்கிறதையும் பேசுறாரு. சோ அப்போ இதுல இந்த சமூகங்கள் எப்படி அதை எடுப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குங்க. நான் ஓட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. வரக்கூடிய ஓட்டு அவர் என்ன பேசினாலும் அவரு மேல நம்பி அவருக்காக விழக்கூடிய ஓட்டுங்கிறதா நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு எடுக்கிற ஓட்டு 234க்கும் பொருந்தக்கூடிய ஓட்டு. 234 வரும்போது இன்னும் களத்துல இல்லாதவங்க போட்டியாளராக வருவாங்க என்றாலும் அவங்கள பலகீனப்படுத்துறதுக்குள்ள சக்தி இந்த ஈரோடு கிழக்கு சீமானுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் ஒண்ணு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க, அவரு விக்கிரவாண்டியில தன் தம்பி விஜய ஒரு போல்ஸா கருதினாரு. நான் அது போல்ஸே கிடையாது. பல நிரூபிச்சாதான் ஒருத்தர் சக்தி, பல நிரூபிக்காத ஒருத்தர் கையில வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. காகித புலி ஷாமண்ணன் சொன்னாலும் காகித புலி தான் ஷாமண்ணன், அதுல காகித புலிங்கிறத உணராம எங்க ஷாமண்ணன் சொல்றாங்கிறத என்னோட கருத்து. அதைத்தான் நான் பதிவு பண்ணேன். விக்கிரவாண்டியை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி சாராய சாவை மதிப்புக்குரிய தாவேகா தலைவர் ஐயா விஜய் அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா விஜய் அவர்கள் அதை பார்த்தாங்க. அப்போ ஐயா விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் நோட்டா இங்க ஜெயிக்க போகுது, விக்கிரவாண்டியில போலிங் குறைய போகுது, திமுக வாக்கு குறைய போகுதுன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியும் கமல்ஹாசன் பிரச்சாரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய டீல் பண்ணி அதிக போலிங் நடந்தது, திமுகவுக்கு அதிக ஓட்டு கிடைச்சது, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சது. அந்த களத்துக்குள்ள என் சகோதரர் சீமானும் தப்பு கணக்கு போட்டு ஏமாந்த காட்சியை நம்ம பார்த்தோம். விஜய சொல்லியும் ஒரு ஓட்டும் வரல. ஓட்டு இருந்தாதானே வரும், ஒருத்தர் நிரூபிச்சாதான் அவருக்கு ஓட்டு. இது அபிமானம், ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. நீங்க ஓட்டிஸே ஆன்லைன்ல 40,000 ஓட்டு விக்கிரவாண்டில இருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. அந்த மெம்பரா இருக்கலாம், பட் ஓட்டர்ஸா இல்ல, ஓட்டு போடலங்கிறதா உண்மை. அந்த இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஈரோடு கிழக்குல விஜய தூசு மாதிரி தட்டி விட்டு நத்திங் விஜய்னி காட்டி, இன்னும் சொல்ல போனா அரசியல் களத்துல இல்லாத அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி நம்ம சகோதரர் சிவகார்த்திகேயனை 2 தடவை மென்ஷன் பண்ணி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்திடம் 2 நிமிடம் கிடைச்ச ஆசீர்வாதத்தின் பலனா தெளிவான ஒரு வியூகத்தோடு ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிற ஒரு இதை தமிழ்நாட்டுக்குள்ள செட் பண்ணிட்டாரு. 2026 இதை நோக்கி தான் நகர்வாரு. 1ஆம் தேதியே பஞ்சமர் நிலத்தை மீட்கணுங்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர் நிலம் மீட்பு. பஞ்சமர் நிலத்தை மீட்கிறதுக்கு வேற எந்த அரசியல் கட்சியாவது வருமா? சீமான் நிற்கிறாரு. அது ஏர்போர்ட் மூர்த்தி எண்ண ஓட்டங்களும் அதோட கருத்தும் அது சம்பந்தப்பட்ட இதுவும் நண்பர் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தெரியும். ஸோ சீமான் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு
பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன 35 to 40% வாக்கு தான் இறக்குவதற்கு முன்னாடி வாக்கு சதவீத பலம் கொண்ட ஐயா காமராஜர் பெருந்தலைவர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில் திமுகவை அதிமுகவை எதிர்த்து களங்கானதுக்கு ஈரோடு கிழக்கு சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்துட்டு இந்த ஓட்டு விக்கிரவாண்டியில மாதிரி இல்லாம எடப்பாடி அடிச்சு விஜயெல்லாம் ஒரு ஹோல்சேல்ல தூசுன்னு சொல்லி எடுத்த ஓட்டு இது 234க்கும் சீமான் இதை கொண்டு போவாரு, துணிச்சலா கொண்டு போவாரு. வியாபாரம் பண்றதுக்கும் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கும் பச்சோந்தி மாதிரி செயல்படுறதுக்கும் யார்கிட்டயாவது விலை போகும்னு நினைக்கலாம் சீமான் இல்லை. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு அவர் கொடநாட்டையும் பேசுறாரு. கொடநாட்டு கொலைகளை மனிதாபிமானத்தோட குரல் கொடுத்து கேட்கக்கூடிய துணிச்சல் மிக்க ஆளுமை மிக்க தலைவரா சீமான் இருக்கிறாரு. அதை நிரூபிச்சு 234 களத்துக்குள்ள நிற்பாரு. பொறுத்திருந்து பாருங்க. ஈரோடு கிழக்கு சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட். என்ன ஓட்டு வருதுங்கிறது இன்னொரு இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு டெபாசிட் வாங்கிடுவாங்களா? நம்ம பார்க்குற நேரம் நமக்கு ரிசல்ட் முழுமையா தெரிகிற நேரத்தில் டெபாசிட் வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கேட் ஆன் த வால் 50-50 அது ரிசல்ட்ல பார்த்துக்கலாம். ரைட். இல்லை இதில் போட்டிக்கு யாருமே இல்லை சார். இப்போ திமுகவை பிடிக்காதவர்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இது நாம் தமிழருக்கு தானே போகும். அப்படி வந்த வாக்குகள் தானே, அப்படி கூடின வாக்குகள் தானே எல்லாரும் சொல்ல போறாங்க. நோட்டாவுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. ஆமா ஆமா. அப்ப சீமான அருவருப்பா பார்த்து நிறைய பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்காப்புல. எஸ், சீமான அருவருப்பா பார்த்து நிறைய பேர் நோட்டாவுக்கு போட்டிருப்பாப்புல. சரி. அப்ப போட்டவெல்லாம் சீமான ஏத்துக்கிட்டு போட்டவன். நீங்க சீமான எஸ் அருவருப்பாங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். அருவருப்பா பார்த்து நிறைய பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்கான்னா போட்டவெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டவன் சீமான் பின்னாடி 214 தொகுதியிலும் நிக்கிறதுக்கு தயாரானவன். ஏன் இன்னொரு வியூவும் பார்க்கலாமே. அதிமுக வாக்குகள் யாருக்கு போயிருக்கும், பிஜேபி வாக்குகள் யாருக்கு போயிருக்கும், இந்துத்துவா வாக்குகள் RSS சம்பந்தப்பட்டவங்க, உயர் சாதி அப்பர் காஸ்ட் இருக்கிறவங்க யாராவது அவங்களுடைய வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கீடு எடுத்து பார்க்க முடியுமா? இது ஒரு டேட்டா. நம்ம NDA ஓட்ஸ் பிறமொழியாளர்கள், அருந்ததியர் சகோதரர்கள், பிறமொழி நாயுடு வட இந்திய சகோதரர்கள், இதை தாண்டி மற்ற NDA ஓட்டு சீமானுக்கு வந்திருக்கும். அதிமுக ஓட்டு KP முனுசாமி சீமான எச்சரிக்கை பண்ணாரு. செல்லூர் ராஜி நோட்டாக்கு போட சொன்னார். நம்ம ஜெயக்குமார் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார். மற்ற இந்த இஷ்யூ இல்லையா திசை திருப்புறது அதுன்னு சொல்றாரு. எடப்பாடி இறந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னாரு. சீமான் திராவிட பண்டிகள்னு சொல்லி அதிமுக சேர்த்து சொல்லி தான் இந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. சரி. ஸோ திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதைகளா இருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த ஓட்டுல அதிமுக சொந்தம் கொண்டாடுறதுக்கோ பங்கு கேட்டதுக்கோ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா நின்று பார்த்துருக்கணும். நின்று பார்த்தா டெபாசிட் போயிருக்கும். ஒரு டேட்டா நம்ம எடுக்க முடியுமா சார்? நம்ம இந்த பேட்டிக்கு பிறகு கூட அடுத்த பேட்டியா கூட நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். பலதும் பேசலாம். துணிச்சலா நின்னா, ஹீரோவா நின்னா, ஓடி ஒளியல்ங்கிறது சீமானுக்கு பெரிய முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவம் அவருக்கு கிடைச்சதுனால்தான் கமலஹாசனையும் தினகரனையும் அவர் வீழ்த்தி இன்னைக்கு பெரிய அளவில் வந்துட்டாரு. இந்த ஈரோடு களம் NDAயும் அதிமுகவையும் அவர் பலகீனப்படுத்தி 26ல் பெரிய அளவுக்கு உயர்வார். காரணம் NDA நிற்காதது தவறு, அதிமுக நிற்காதது தவறு. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் விக்கிரவாண்டி களத்தின் மூலமா நான் வன்னியர்கள் மத்தியில் 70% வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான் வன்னியர்கள்ட்ட 70 தொகுதிகளில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா எக்ஸ்ட்ராடினரியா உயர்ந்திருக்காரு. அதே மாதிரி நான் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் ஒரு 30-35 கோர் கொங்கு வேளாளர் கான்ஸ்டுவன்சியில் பெரிய அளவுக்கு ஸ்டாலின் வளர்ந்திருக்காரு. இதுவும் உண்மை. கருத்து கூடர்கள், கிணற்று தவளைகள், ஏசி ரூம் சென்னை வாசிகள் இதெல்லாம் களத்துக்குள்ள இருக்கு. ஜாதிய முரண்பாடுகள் இப்படி இருக்குன்னா தெரியாதவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. நாம சொல்றது பெரும்பாலும் நடந்துட்டு இருக்குதுன்னா நாம இந்த களத்துக்குள்ள இருந்து வர்றதுனால தான். அதனால சீமானுக்கு என்ன ஓட்டு வருங்கிறது எனக்கு ஓரளவு இருந்தாலும் கூட அதுல ப்ரெடிக்ட் பண்றதுல பல சிக்கல் இருக்கனால ப்ரெடிக்ட் பண்ணல. இப்போ கூட டெபாசிட்ங்கிறது 50-50 தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். முழுமையான தேர்தல் முடிவுகள் ஈரோடு கிழக்கு வரட்டும் சார், அப்ப பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி நம்ம பேசியிருக்கிற நேரம், அதாவது வாக்கு சதவீதம் அவங்களது எவ்வளோ இருக்க போகுது, அதே போல் அவங்க டெபாசிட் வாங்குவார்களா இல்லையான்றது கூட நமக்கு தெரிந்துவிடும் இந்த பேட்டி ஒளிபரப்பாகும்போது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையில் இதில் நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில் இது RSSக்கான வெற்றி, அதாவது இந்துத்துவா அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து பிஜேபிக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்துருக்கிறதுன்றீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.